அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளியம்மா பேசுகிறேன். வருகின்ற ஆவணி மாதம் 1ஆம் தேதி புடிகாஸ்தரேன். அதுக்கு மேலே அருள்வாக்கு. ஆவணி மாதம் 1ஆம் தேதி அனைவரும் வரணும், அம்மன் அருள் பெருகணும். தயவுசெய்து ஆவணி மாதம் 1ஆம் தேதி அனைவரும் வந்து என்னை பார்க்கலாம், அருள்வாக்கு கேட்கலாம். அருள்வாக்குங்கிறதோட புடிக்காணிக்கு அன்றைக்கி தருவோம். ஏன்னா 18 அன்றைக்கி நான் சென்னையில் இருந்தேன். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. சென்னையில் எனக்கு உடம்பு சரியாமல் போனிச்சதுனால நான் வந்துட்டேன். மற்றபடிக்கு சென்னையில் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நல்ல முறையாக சென்னை பயணத்தை முடிச்சுட்டா மறுபடியும் சென்னை வருவேன். ஆனால் இப்போ வரமாட்டேன், கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். உடனடியாக இந்த புடிக்காணிக்கு வந்து எல்லோரும் பெறணும். அன்றைக்கி அம்மனுக்கு சிறப்பு பூஜை இருக்குது. ஆவணி 1 சிறப்பு பூஜை இருக்குது. அனைவரும் வரணும், அம்மன் அருள் பெருகணும், புடிக்காணிக்கை வாங்கணும். தீர்த்தம் எடுத்தாந்து நாங்கள் மட்டும் போய் தீர்த்த முக்கியமான ஒரு 5 பேர் நேம் எடுத்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நல்ல முறையாக நாங்கள் செய்யணும்னு சொல்லி இந்த முடிவு எடுத்துருக்கோம். எப்படா காணிக்க தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த ஆடி 18க்கு குடிக்கிற காணிக்கையை ஆவணி 1ஆம் தேதி இந்த காணிக்கை நான் தரப்போகிறேன். வர பக்தர்கள் என்ன வாங்கிட்டு வருதுன்னு கேட்டிருக்கீங்க. அம்மனுக்கு பூ மாலை, எலுமிச்சப்பழம் மாலை, கல்புரம், ஊதுபத்தி, தேங்காய் பழம், இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. வரவங்க அம்மனுக்கு மாலை தான். நம்ம மதுரகாளி அம்மன் வந்து தாமரைப்பூ மாலை, ரோஜா பூ மாலை ரொம்ப விரும்புவாங்க. அதை வந்து அம்மனுக்கு சாத்தலாம். அம்மனுக்கு சாத்தி உங்கள் பிரார்த்தனை வேண்டிக்கலாம். வேறு எதுவுமே கிடையாது. இதை கண்டிப்பாக செய்யலாம். அதேமாதிரி ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பெஷல் டோக்கன் இனிமேல் கிடையவே கிடையாது. எப்பயும் பழைய மாதிரி நார்மல் டோக்கன் தான். 2வது, இனிமேல் கழுப்பே கிடையாது. வாக்கு மட்டும்தான். வாக்கு கேட்குறீங்க, காரியம் நடந்தால் கொண்டு வந்து செய்கிறீங்க. நிறைய போர்ஜெதி நடந்திருக்குது. அதெல்லாம் வீடியோட ஏற்கனவே போட்டேன். மறுபடியும் அதை பற்றி கொஞ்சம் விசாரணை போயிட்டுருக்கு. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த ஐடியா. நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்க. உங்களில் ஒருத்தி தான் நான், உங்களில் ஒருவர் தான் நான். எனக்கு தெரியாமல் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அதையும் நான் மதுரகாளி சொல்லி தான் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கலாம். வரவங்க பூ, பழம், தேங்காய், அம்மனுக்கு மாலை வாங்கிட்டு வாங்க, தீர்த்தம் கொண்டுட்டு வாங்க. கரெக்டாக நேரமாக இருந்துச்சு தீர்த்தம் விளாண்டுட்டு பம்பை வச்சு சாமி அழிச்சிட்டு சிறப்பு பூஜை ஆராதனை பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே என்னென்ன காணிக்கை தரணுமோ அந்த காணிக்கை 2 வார்த்தை சொல்லி அம்மன் காணிக்கை தருவாங்க, வாங்கிக்கிங்க. சில பேர் வந்து அம்மா நாங்கள் வந்து கோரிக்கை செய்யணும், இந்த கோரிக்கை நாங்கள் வந்து என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அன்னைக்கு வந்து கொண்டு வந்து அந்த கோரிக்கையை தரலாம். எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லை, ரத்த வாந்தி எடுத்தார், நீங்கள் தான் சரி பண்ணி விட்டீங்க, ஒரு லேடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவங்க தரலாம். அப்புறம் இந்த கோவில் கட்டுறதுக்கு கேஸ் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கோவில் கட்டுறது ஏதாவது செய்கிறேன், இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணுறவங்களும் செய்யலாம், விருப்பப்படுறவங்க செய்யலாம், விருப்பம் இல்லாதவங்க வேறு கோயிலுக்கு செஞ்சேன்னு சொன்னீங்க. அது அவங்களோட பெரிய நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அங்கே தான் போய் கேட்கணும். என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. கோயில் வந்து அறக்கட்டளையாக மாற்றியாச்சு. முதல்ல சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. இனிமேல் சின்ன கணக்கு வழக்கு கூட கண்டமம் வந்து இனிமேல் கோயிலுக்குள்ளே பேசுகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஒன்றாச்சா கணக்கு வழக்கு பூரா ஒருத்தவங்களை உட்கார வச்சு இன்றைக்கி என்ன கணக்கோ, இன்றைக்கி என்ன பேங்க்கில் கொண்டு போய் போட்டுட்டு ஆடிட்டர் கணக்கு கொடுத்துட்டு சம்பளமே மாத சம்பளமாக மாற்ற போகிறோம். இது கோவிலோட முதல் கட்டளை. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்குவீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆவணி 1ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன். நம்ம எல்லாரும் சந்திப்போம். நானும் உங்களில் ஒருத்தி தான். கண்டிப்பாக என் மேலே வந்த பழியை நான் தான் தீர்க்க முடியும், மற்றவங்க தீர்க்க முடியாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் தருவேன். என்ன பண்ணுமோ நான் பண்ணித்தரேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.